அக்கரைப்பேட்டை மீன்பிடி துறைமுகத்தில் வாக்கு சேகரிக்க சென்ற நாகை பாஜக வேட்பாளர் எஸ்டிஎம் ரமேஷிடம் முதலில் பவுன் விலையை குறைங்க 3 பொண்ணு வச்சிருக்கோம் எப்படி கட்டி கொடுக்கிறது என மீனவ பெண்கள் அடுத்தடுத்து கேள்வி எழுப்பிய நிலையில் பதில் ஏதும் கூறாமல் வேட்பாளர் அங்கிருந்து எஸ்கேப் ஆனார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லெனின். வணக்கம். மேலும் விவரங்கள். நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளராக எஸ்டிஎம் ரமேஷ் போட்டியிடுகிறார். நாகை தொகுதியை பொறுத்தவரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதிமுக, நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவி வருகிறது. இதனால் வேட்பாளர்கள் பம்பரமாக சுழன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பாஜக வேட்பாளர் ரமேஷ் அக்கரைப்பேட்டை மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் இன்று ஈடுபட்டார். வேட்பாளர்கள் வாக்காளர்களை கவர்வதற்காக பல்வேறு யுக்திகளை கையாண்டு வருகின்றனர். அந்த வகையில் பாஜக வேட்பாளர் ரமேஷ் அக்கரைப்பேட்டை மீன்பிடி துறைமுகத்தில் வாக்கு கேட்டவர் மீனவர்கள் தூக்கி சென்ற மீன்களை வாங்கி கைகளில் தூக்கியபடி போட்டோவுக்கு போஸ் கொடுத்தார். அப்போது அங்குள்ள மீனவ பெண்களிடம் வாக்கு சேகரித்தவர் மோடி பிரதமராக வேண்டுமென்றால் தாமரை சின்னத்திற்கு ஓட்டு போடுங்க என கூறவும், அங்குள்ள மீனவ பெண்கள் முதல்ல பவுன் விலையை குறைக்க சொல்லுங்க, ஓட்டு போடுகிறோம் எனவும், 3 பொண்ணுகளை வைத்திருக்கிறோம், எப்படி பவுன் போட்டு கட்டி கொடுக்கிறது என கேள்வி எழுப்பினர். இதற்கு வேட்பாளர் மற்றும் பாஜக நிர்வாகிகள் ஓட்டு போடுங்க குறைக்கிறோம் என மலிப்பு கொண்டு அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகினர். அதைத் தொடர்ந்து மீனவர்கள் வலைப்பண்ணும் படத்திற்கு சென்றவர் வலைகளை பின்னியபடி மீனவர்கள் மத்தியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்கள். நாகை அக்கரைப்பேட்டையில் வாக்கு சேகரிக்க சென்ற பாஜக வேட்பாளரிடம் அடுத்தடுத்து பெண்கள் கேள்வி எழுப்பினர். அந்த காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லெனின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.